வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5 லட்சம் பிஎஃப் பணத்தை எடுத்தவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரியா? வரி விதிகள் கூறுவது என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருந்து எப்போது வேண்டுமானாலும் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் ஊழியர்கள் மத்தியில் உள்ளது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிஎஃப் அதாவது ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கணக்கில் இருந்து ரூபாய் 5 லட்சம் பணத்தை எடுத்த ஊழியர் ஒருவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரி பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் போது வரி பிடித்தம் செய்யப்படுமா? பிஎஃப் விதிகள் கூறுவது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதன்படி ஊழியர்களுக்கு சிறந்த அம்சமாக உள்ள பிஎஃப் இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உள்ள திட்டம்தான் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டத்தில் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்பட்டு அந்த தொகை ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் தொடர்ந்து வரவு வைக்கப்பட்டு வரும். இந்த பணத்தை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் தான் ஊழியர் ஒருவர் சிக்கலை சந்தித்துள்ளார். அதன்படி ரூபாய் 5 லட்சம் பணம் எடுத்தவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரி பிடித்தம். சமீபத்தில் இணையத்தில் வைரலான ரெடிட் பதிவு ஒன்றில் தான் பிஎஃப் கணக்கில் இருந்து ரூபாய் 5 லட்சம் பணம் எடுத்த நிலையில் ரூபாய் 1.5 லட்சம் பிடித்தம் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் அந்த ஊழியரின் பிஎஃப் கணக்கில் 3 ஆண்டுகளில் நிறுவனம் மற்றும் ஊழியரின் பங்களிப்பு என 2 சேர்த்து ரூபாய் 5 லட்சம் பணம் சேர்ந்துள்ளது. இந்த நிலையில் அந்த ஊழியர் 5 ஆண்டுகள் முடிவடைவதற்கு முன்னதாகவே தனது பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துள்ளார். பிஎஃப் விதிகளின்படி 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்யாமல் சேரும் பணம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியாக கருதப்படாது. இதன் காரணமாக தான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பணத்தை எடுத்தால் அதற்கு வட்டி விதிக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே அந்த ஊழியர் ரூபாய் 5 லட்சம் பணத்தை எடுக்கும் போது ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை வரியாக செலுத்தியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.